சிஎம் விஜய் அவர்கள் புதுசா சேனல் ஆரம்பிக்க போறாராம். ஏன்? எதுக்கு? எதுக்குன்னா ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் ரூட் மாஃபியா வச்சு ஃபேக் நியூஸ் பரப்புறது, அப்புறம் ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணுறது, ரீல்ஸ் மூலிமா யங்ஸ்டரை ஏமாத்துறது, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சாதாரண மக்கள் ரீல்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்கள எப்படி ஏமாத்தலாம், அவங்கள எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நல்ல ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதாவது டிவி சேனல் ஆரம்பிச்சா சாதாரண மக்களை ஈஸியாக ஏமாத்திடலாம், ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்காங்க போல. எதுக்கு இதெல்லாம்? நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, நிறைய விமர்சனங்களும் வச்சாங்க. ஏன் சிஎம் விஜய் அவர்கள் பிரஸ் மீட்டை அட்டன் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளும் விமர்சனங்களும் வச்சாங்க. அதுக்கு புத்திசாலித்தனமா சிஎம் விஜய் அவர்களும் அவர் கூட இருக்கிறவங்களும் ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்க போல. எதுக்கு பிரஸ் மீட் வெளியில போய் வெளி சேனல்ல நம்ம அட்டன் பண்ணணும், நம்மளே ஒரு சேனலை உருவாக்கிட்டா அதுலயே நம்ம வீடியோ போட்டு மக்களை ஈஸியா ஏமாத்தலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணிருக்காங்க போல. ஆல்ரெடி நிறைய கட்சிகள் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நியூஸ் பற்றி போடுறது, அப்புறம் அவங்கள ப்ரொமோஷன் பண்ணுறது, இப்படிலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே இதை அப்பட்டமாக இவரும் காப்பி அடித்து இவரும் ஒரு சேனல் கொண்டு வர போகிறாரு. நிறைய நியூஸ் சேனல் அவருக்கு ஒத்து ஊதிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ எதுக்கு இவர் நியூஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாருன்றது புரியவே இல்லை. சீக்கிரமே இந்த சேனல் லான்ச் பண்ணிடுவாங்க. ஏன்னா ட்ரேட்மார்க்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கூடிய விரைவில் இதை பற்றி சிஎம் விஜய் அவர்கள் அறிவிப்பார். மக்களே, இந்த சேனல் தேவையா தேவையில்லையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.